திருச்செந்தூர் போக முடியலையே, திருச்செந்தூர் போய் முருகனை பார்த்து நம்ம அவரை நேரில் பார்த்து தரிசனம் பண்ண முடியலையேன்னு நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும். ஏன்னா கோயிலுக்கு போகணுன்ற மனசில் இருக்கும். கண்டிப்பாக நம்ம திருச்செந்தூர் போகணுன்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் நமக்கு நேரம் செட் ஆகாது, வேலையில் லீவு கிடைக்காது. அதே சமயத்தில் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சௌகரியப்படாத டைமு. சில சமயம் நம்ம காசு கூட இல்லாமல் போயிடுங்க. அவரை போய் பார்க்கணும், காசும் இல்லை. நேரம் இருந்தால் காசு இருக்காது, காசு இருக்கும்போது நேரம் கிடைக்காது. இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும். ஆனாலும் நம்ம இங்கே மனசார அவரை நினைக்கிறோம் இல்லைங்களா? ஐயா, நான் உன்னை நேராக பார்க்க முடியல, இருந்தாலும் நான் இங்கே இருந்தே உன்னை நினைக்கிறேன், உன்னை நான் எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்கேன்ப்பா என் மனக்கண்ணில் அப்படின்னு மனம் முருகி நம்ம அவரை நினைக்கிறது உண்டு. அந்த மாதிரி சமயத்தில் தாங்க முருகர் என்ன பண்ணுவாருன்னா, திருச்செந்தூருக்கு ஆகட்டும், எந்த கோவிலுக்கு ஆகட்டும், முருகர் கோவிலுக்கு நம்ம போனால் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனால் போக முடியாமல் சில சமயத்தில் நம்ம இருக்கும்போது அவர் தாங்க நம்மளை தேடி வந்துடுவார். என்னுடைய பக்தர்கள் அவங்களுக்கு இந்த சூழ்நிலை, அவங்களால வர முடியாது, வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த தடைகள் இருக்குது, அதனால் நானே போய் அவங்கள பார்க்குறேன்னு முருகனே நம்மளை தேடி வந்துடுவார். நம்மளை தேடி அவருடைய தரிசனத்தை நம்ம கொடுப்பார். நல்லா நம்ம கவனிச்சிருப்போம், நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம அப்படி நினைக்கும் போது தான் யாராவது பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, இந்தாங்க பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் திருநீரும் நமக்கு கொடுக்கறது உண்டு. ஏன் நம்ம நடந்து போயிட்டுருப்போம், அந்த இடத்துல ஏதாவது ஒரு முருகர் பக்தர்கள் நடப்பாத போயிட்டுருப்பாங்க. நம்ம அவங்கள பார்ப்போம், அவங்களும் நமக்கு பார்த்துட்டு திருநீரோ ஏதோ கொடுத்துட்டு போவாங்க. இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்குங்க. இதுலேருந்தே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், முருகர் நம்மளை பார்த்துட்ருக்காரு அவருக்கு நல்லாவே தெரியுங்க. பக்தர்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும், அவங்களுடைய மன வேதனை என்னன்னு தெரியும். நம்ம எந்த அளவுக்கு அவர் மேலே அன்பு வச்சுருக்கோன்னு உணரக்கூடிய கடவுள் தாங்க அவர். வாய் வார்த்தையாக நம்ம திட்டலாம் அவரை, சூழ்நிலை சரியில்லை, முருகான்னு இருந்தும் எனக்கு இவ்வளோ கஷ்டம், நீ எல்லாம் என்னை பார்க்கவே மாட்டியான்னு நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள் கூட அவர் பெருசுப்படுத்த மாட்டார். ஏன்னா உண்மையாக தானே புலம்புறான் பக்தன், உண்மையை தானே சொல்லி அழுகுறான், அவன் யார்கிட்டவே சொல்லுவான், என்கிட்ட தானே சொல்லுவான்னு சந்தோஷமும் படுவார். அன்பான மனசு தாங்க பார்க்குறாரு அவர். அந்த அன்பான மனசை பார்த்து தான் நம்மக்கிட்ட அவர் நம்மளை தேடியே வந்துடுறாரு. ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு தேடி வந்துடுவாருங்க முருகர். அவர் தாங்க நம்ம செல்ல முருகர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.